வெல்கம் டு வாங்க சோதிக்கலாம் vlog. இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில் தேரப்பள்ள இருக்கிற காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம போறோம். மாப்பிள்ளைக்கு வந்து உடம்பு சரியில்லை. இங்க பாருங்க ஆவத்தை வாடாண்டா வரமாட்டேறியா, அதான் இழுத்து பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டேன். வாங்க நம்ம காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு வந்தாச்சு. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணனும் எங்கள் மாமாவும் இங்கே பக்கத்தில் ஆற்றுல குளிச்சுக்கிருக்காங்க. இப்போ அவங்கள தான் போய் பார்க்க போகிறோம். மீன் மாதிரி நீச்சல் அடிக்க போகிறோம். ஆமாம், மீன் மாதிரி நீச்சல் அடிக்க போகிறாரு. இவர் வந்து வாங்க எங்கள் அண்ணனை பார்த்துட்டு அப்புறம் கோயிலுக்கு போவோம். ஃபோன் அடிப்போம். எங்கடா இருக்க? வீட்டுக்கு எப்படா போனேன்? ஆற்றுல இருக்குன்னு சொன்னேன். ஆற்றுல இருக்கான்ட்டு போய் ஆற்றுக்கு வந்தேன். நானும் தேவாவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சரி அண்ணனை பார்த்துட்டு போகலாம் பார்த்தேன். எங்கள் அண்ணன் ஆற்றுல இல்லையா, வீட்டில் இருக்கானா. இப்போ பார்த்துருப்பீங்க. ஃபோன் போடுறான் யாரோ தெரியல. இப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து கோயிலுக்கே போகிறோம். எங்கடா போகிறோம்? இங்கிட்ட ஆற்றுக்கு போய் ஆற்றுல போய் குளிச்சுட்டு போமா? நம்ம சாமியை பார்த்துட்டோம். அப்போ என்ன சொல்லி பார்த்தா நீ குளிக்கிறதுக்கு கறி சாப்பிட்டாவா? ஏன்டா நீ பேசுறது எதுவுமே கேட்கலன்னா மைக் ஏன்ட்ட இருக்கு. இவன் என்ன சொல்கிறானா, ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சோழி பார்த்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், அதனால் நான் கோயிலுக்கு நான் வரமாட்டேன், நான் குளிச்சுட்டு தான் வருவேன்ட்டு இப்போ ஆற்றுக்கு வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள். இவனோட ஆள் இந்த வீடியோ பார்த்தோன்னா பார்த்துக்கோங்க. உங்களோட ஆள் வந்து என்ன சொல்லி வைக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டான். இன்னும் நான் தான் இறங்கலை. நமக்கு அவன் எப்படி விட்டான். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காமாட்சி அம்மனுக்கு வந்தால் அப்படியே குளிக்க கூப்பிட்டேன். நக்கலாக பேசினேன் பையன். கூப்பிட்டு வந்தான், வந்து குளித்தேன். நல்லாவே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. கோயிலுக்கு போகிறனால குளிச்சாச்சு. கோயிலுக்கு போவோம், வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ள வந்தாச்சு. எப்படின்னா இப்போ காமாட்சி கோயிலுக்கு வெளி கோயிலுக்கு போனோம், எதுவுமே வாங்கலை. இந்த கோயிலுக்கு வந்தோம், எதுவுமே வாங்கலை. அப்போ போன அந்த முருகன் கோயிலுக்கு வந்தப்போ வந்து இவர் வந்து சாமி கூட வரல. முருகன் கோயில்னா பிள்ளை அதிகமாக வருமேன்றதுக்காக பிள்ளையை பார்க்க வந்தா. இப்போ இங்கே கூட பாருங்கள். ஆனால் அந்த கோயிலுக்கு வந்தாங்க பிள்ளை யாருமே மாலே இல்லை. கோயிலை வச்சு ஒன்றும் இல்லை. அதான் முன்னாடி பார்த்தா அந்த பொம்பளை பார்த்தா பொங்கல் உங்களுக்கு அப்படியே கை காலெல்லாம் தூக்க ஆரம்பிச்சு. எனக்காச்சும் கை கால் தூக்கம், உனக்கு என்ன தூக்கம்? எனக்கு கை தூக்காத ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று தூக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சரியா தூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்தாச்சு, வாங்க சாமி தேவா மாதிரி பண்ணுவோமா? ஹாய் ஃப்ரெண்ட், நான் தான் உங்களுக்கு தேவா. என் மாப்பிள்ள வந்து ஒரு பாட்டு பார்க்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு தெரிஞ்சதை அந்த வரலாறு அதை சொல்லி அவங்களுக்கு அது வேற யாரும் இல்லை, அது நான் தான். இவர் தான். சொல்றதுக்கு சொல்லாமல சொல்றானே. சரி வாங்க அவனை கேட்பாங்க என்னன்னு சொல்றான்னு பார்ப்போம். இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து காமாட்சி கோயிலுக்கு வந்து இது வந்து பின்புறம். சில பேருக்கு தெரியும், இந்த வீடியோ பார்க்க ஒரு சில பேருக்கு இந்த கோயில் எங்கே இருக்குது, கோயில் வரலாறுன்னு தான் தெரியாதவங்க யூடியூப்ல போய் கூட கேட்டு பார்த்துங்க. என்ன எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்கிறேன். வந்து கேட்குறேன். இந்த கோயிலுக்கு பின்புறம் கோயிலுக்குள்ளே வந்து சாமி இருக்குது. ரியலாகவே இந்த கோயில் வந்து சாமி இருக்குது. நான் கேள்விப்பட்டது அளவுக்கு உள்ள சாமி இருக்குது. உண்மையாக பையன்லாம் தெரியல.
ஆனால் எனக்கு தெரிஞ்சளவுக்கு சொல்லுவாங்க கோயிலுக்குள்ளே வந்து சாமி இருக்குது வந்து கோயிலுக்கு வந்து முன்னாடி சாமி இது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு கூட எல்லாருமே சொல்லுவாங்க. முன்னாடி கூட சாமி கும்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா சிலை வச்சு ஃபோட்டோ வச்சு வெறும் கவர் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அந்த நாய் அவனை விட மாட்டேங்குது. ஏன்னா அந்த நாயை பாருங்க, அவனை விடுவேனான்னு கோயிலுக்கு வந்துட்டு என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லி கடிக்குது அவனை. பாருங்க நீ என்னென்ன செய்ய போகுது இந்த நாய் அவனை. கோயிலை ஃபோட்டோ எடுறான்னா நாய் வந்து நாயை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கிறேன், அதை கடிக்க வருது. அம்மாவை ஃபோட்டோ எடுத்து அதே பிள்ளை வந்து கடிக்க வருது அவனை. நாய் எப்படி தோற்றுனா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கோயில் அண்ணன் என்னமோ சொல்கிறாரு, கேட்போம் போய். ஆமாண்ணே, உங்களை போடல இதானே ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துக்கோங்க, இதை பற்றி தான் நாங்கள் சொல்ல போகிறோம் வெளியே, அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு வாங்க சோதிக்கலாம் vlog. நம்ம எதை பற்றி பார்க்க வந்தோம்னா, நம்ம காமாட்சி அம்மனுக்கு வந்தோம். உள்ளே போய் பார்த்தோம், அவங்க வந்து செல்ல அனுமதி இல்லை, உள்ளெல்லாம் கொண்டு போகிறாங்க. பக்கத்து எடுத்தோம். அந்த பையன் ஏண்டான்னு கேட்டேன், அப்படித்தாண்டா தெரியும் சரி சொல்கிறாங்க. முடிச்சாச்சு, வெளியே வந்துட்டோம். ஒரு அண்ணன் என்ன பண்ணார், எங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மண்டபம் வெளியே இருக்குப்பா, அதை எடுத்து போடுங்க, கொஞ்சமாச்சு பார்க்கட்டும் ஆளுங்கண்ணா. நாங்கள் எங்களுக்கு பார்க்குறதே ஒரு 10 பேர், அதில் யார் பார்க்க போகிறாருன்னா, பரவாயில்லப்பா எடுத்து போடுங்க, பரவாயில்ல இருக்குப்பா அப்படின்னா. கோயில்லாம் பார்ப்பாங்க. சரி எங்களுக்கு கொஞ்சம் இதாகட்டுமே சொல்லிட்டுலாம் போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகால் பேர் நாமத்தை அருள்மிகு மூங்கில் நினைப்பு காமாட்சி அம்மன் திருமண மண்டபம் இது. இப்போ இங்கே வந்து எத்தனை பேர்னா, நீங்கள் 1500 மேற்பட்டவங்க வந்து இங்கே தங்கிக்கலாம். நீங்கள் தங்கிக்கிட்டு இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வசதி வந்து எல்லா வசதியுமே நம்ம பார்க்குறதெல்லாம் நீங்கள் எங்கேயும் கொண்டு வரலாம். அது ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் வந்து ஒரு ரூமில் 2 பேர். அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டும் ஏசி ரூமு, அது மட்டும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டும் ஏசி ரூமு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அந்த மண்டபத்தில் வந்து எத்தனை வேணால் தங்கிக்கலாம் இந்த மாதிரி. அது ஆனால் ரூம் இல்லை, எனக்கு இங்கே படுக்க வசதியாக இல்லை. மண்டபத்தில் படுக்க அங்கே வந்து ரூம் வந்து ஒரு ரூமில் 2 பேர் படுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும், அந்த ரூம் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு, மண்டபத்தை பற்றி பார்த்தாச்சு, கோயிலை பற்றியும் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, பேசியாச்சு. இவனுக்கு பொண்ணு கல்யாணம் முடிச்சுக்க மண்டபம் பார்த்தாச்சு, முடிச்சு வச்சிருவோம். இவனுக்கு கல்யாணம் வந்து இந்த மண்டபத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாம் பார்த்து பேசி முடிச்சாச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ கோயிலெலாம் பார்த்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போகிறோம், செருப்படி வாங்க போகிறோம். வீட்டில் போய் கண்டிப்பாக செருப்படி வாங்க போகிறோம். அந்த 4 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் கோயிலே உட்காந்துருக்கோம். ஃபோன் அடிச்சாங்க, நான் கட் பண்ணி விட்றேன். இப்போ வீட்டுக்கு போனோடனே செருப்படி அடுத்த வீடியோ தாண்டி நிற்கும் என் பாட்டு.